உங்க எல்லாருக்கும் பீர்பால் அப்படிங்கிறவர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் யார் அப்படின்னா, அக்பர் ஆட்சி செய்யும் போது அவர் தான் அட்வைசராக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருந்திருக்காரு. அந்த மாதிரியான அட்வைசர்ஸ் ராஜா காலத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லையுமே சஜஷன் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. பொதுவாக இந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் தான் இந்த அட்வைசர்ஸோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தாத்தா இல்லைன்னா அப்பா அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த கம்பெனியை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த அட்வைசர்ஸ் அப்படிங்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய முந்தின ஜெனரேஷன் அந்த தாத்தாவோட எக்ஸ்பீரியன்ஸையும் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி தேர்ட் ஜெனரேஷன் அந்த கம்பெனியை ரன் பண்ணும்போது சஜஷன் கொடுக்குற இடத்துல அவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ்ல, அதுவும் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ல அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த கம்பெனியை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக வச்சிருக்கு. இதெல்லாம் நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் குவான்டிடேட்டிவ் அப்ரோச், ஈவன் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்.